ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, பருப்பு சாம்பார், முட்டைகோஸ் பொரியல் அண்ட் ரைஸ். நம்ம வந்து சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சு நல்லபடியாக கட் பண்ணணும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், கேரட், அவரைக்காய் இதெல்லாம் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பூண்டு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி குக்கரை மூடிடலாம். நல்லா விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது நம்ம ரைஸ்க்கு தண்ணி வச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரைஸ்க்கு நாங்கள் எப்போவுமே சால்ட் போட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் லைட்டாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டரில். அப்போ தான் வந்து ரைஸில் சால்ட் ஆட் ஆகும். இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டைகோஸ் பொரியல். முட்டைகோஸை குட்டி குட்டியாக நல்லபடியாக கட் பண்ண வச்சிடணும். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அங்கே பருப்பு வெந்துருச்சு. சாம்பாருக்கு தேவையான நம்ம புளியை நம்ம ஊற வைக்கணும். கோஸுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாவை போடுறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் வதக்கணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா பொரியலுக்கு தேவையான மஞ்சள் பொடியை அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்குள்ளேயே தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம அரிசி போடலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான மஞ்சள் பொடி போடுறோம். நான் லைட்டாக அதிகமாக போட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான கோஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆயிலே ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கோஸை வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த கலரு எல்லாம் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வரும். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா அது நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் காய்ஸ். அப்போ தான் நல்லா வரும். அதுக்கப்புறமா இந்த கோஸுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றி நல்லா வேகட்டும்னு விட்டுறணும். இங்கே அரிசி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சிடலாம் கேஸை. சாம்பார் பருப்பு வெந்துருச்சு. நல்லா எல்லாம் காயோடு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா அது ஸ்மாஷ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம அதில் ஊற்றிடணும். தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சாம்பாருக்கு தேவையான உப்பு போடுறோம். புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்ததை நல்லா கரைச்சி வடிகட்டி புளி தண்ணி மட்டும் சாம்பாரில் ஊற்றணும். சாம்பார் ஒரு 5 நிமிஷம் நல்லபடியாக கொதிக்கட்டும். கொதிச்சு வரக்குள்ள நம்மளுக்கு இங்கே கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கோஸ் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்திருக்கு. நம்ம இதில் இப்போ வந்து எக் ஆட் பண்ணுறோம். எக் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் முட்டையும் கோஸும் நல்லா சேர்ந்து வெந்து வரும். எல்லாம் முட்டை ஸ்மெல், பச்சை ஸ்மெல் வரும்.